Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. நம்ம வந்து கோடி டிசைன்ல ஸ்டோன் இருக்கிற இடத்துல மிரர் இருக்கிற மாதிரி நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்டோனுக்கு பதிலாக மிரர் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே டைரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் அதில் சொல்லியிருக்கேன், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸ் வந்து பார்ப்போம். ஆக்சுவலா வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க் பிளவுஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஆசை இருக்கும். மிரர் ஒர்க்னு எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுவாங்க. நான் என்னோட மேரேஜ் டைம்ல ஒரு 5 to 6 years பேக், ஒரு 7 years பேக்லாம் பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் காமனா வந்து மிரர் ஒர்க் வந்து பிளவுஸ்லயும் சரி சாரிலையும் சரி நிறைய பண்ணுவாங்க, மிரர் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வர வர பாத்தீங்கன்னா மிரரே யாருமே பண்றது இல்லை. ஏன்னா மேக்சிமம் ஸ்டோன் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, குந்தன் ஸ்டோன்ஸ். மிரர்னா பாத்தீங்கன்னா கலர் இருக்காது, சைஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து காமனா இருக்கும். அப்படின்றனால ஒரு பிரைடல் பிளவுஸுக்கு வந்து மிரர் போட்டு பண்ணா அந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஏன்னா வந்து கோல்டு சேடு நிறைய இருக்கணும், ஒரு பீட்ஸ் போடணும், இல்ல கோல்டு ஸ்டோன் போடணும். அப்படிங்கும் போது மிரர் வந்து அந்த கோல்டு சைனிங்கை வந்து கொஞ்சம் டல் பண்ணும். அப்படின்றனால எல்லாரும் பிரைடல் பிளவுஸுக்கு வந்து மிரர் எடுக்கிறத நடுவில் ஒரு 4-5 years வந்து எல்லாரும் பண்ணாம இருந்தாங்க. மேக்சிமம் வந்து எல்லாரும் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்லயும் இருக்கு, எல்லா கலர்லயும் இருக்கு, நம்ம சாரிக்கு ஏத்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படின்றனால ஸ்டோன்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம வந்து கலர்ஃபுல்லா நம்ம போட்டுக்கலாம். அப்படின்றனால ஸ்டோன் ஒர்க் வந்து நடுவில் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கல்யாண பொண்ணுங்க இப்ப லாஸ்ட் 1 year பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிரர் டச் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மிரர் ஒர்க் வேற, மிரர் டச் வேற. மிரர் டச் அப்படின்னா என்னன்னா ஃபுல்லா மிரரா பண்ணாம, மிரர் ஒர்க் பண்ணாம அங்கங்க நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்றோம், அந்த டிசைன்ல ஒரு ஸ்டோன் இருக்கிற இடத்துல ஸ்டோனுக்கு பதிலா மிரர் கொடுக்கறது, அதுதான் வந்து மிரர் டச் ஒர்க்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மிரர் டச் ஒர்க் வந்து இப்ப எல்லாரும் ரொம்ப விரும்புறாங்க. ஏன்னா மிரர் வந்து ஃபுல்லா மிரரா போட்டோம்னாலும் அந்த அளவுக்கு எடுக்காது. ஸோ எந்த இடத்துல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மிரர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. ஒரு கொடி டிசைன் நான் எடுத்திருக்கேன். அந்த கொடி டிசைன்ல ஸ்டோன் இருக்க வேண்டிய இடத்துல மிரர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லும் நம்ம வந்து மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஃபுல்லா ஒயிட் மிரர் அப்படியே ஃபுல்லா பிளவுஸ் ஃபுல்லா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து கிராண்டா இருக்கு. ஏன்னா பிரைடல் பிளவுஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எப்பவுமே வந்து அதுல கோல்டு டச் கண்டிப்பா இருக்கும். ஸோ கோல்டு இருந்தால் தான் அது வந்து ஒரு பிரைடல் பிளவுஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டு. ஸோ எல்லாரும் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஃபுல் மிரர் இல்லாமல் நம்ம கோல்டும் வந்து கோல்டு பீட்ஸு கோல்டு ஸ்டோன் கொடுக்க போகிறோம். அதில் வந்து அங்கங்கே மிரரும் வரணும். அப்படிங்கும்போது எந்த இடத்துல கரெக்டாக மிரர் கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுத்தா அது வந்து கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்றத பார்த்து ரொம்ப கேர் எடுத்து பண்ண டிசைன் இது. ஆக்சுவலா இந்த கஸ்டமர் வந்து ஒரு 2-3 பிக்சர் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பிளவுஸ் டிசைன்ஸ் வந்து நெட்ல சர்ச் பண்ணி ஒரு 2-3 டிசைன் எடுத்துட்டு எனக்கு இந்த டிசைன்ல இருக்கிற மாதிரி நீங்க பண்ணுங்க, பட் இதுல இந்த ஸ்டோன் இருக்கிற இடத்துல இந்த மிரர் வேணும், இந்த இடம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டிசைன் வேணும், கையில இந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் வேணும்னு ஒரு 2-3 பிளவுஸ்ல வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து அதை வந்து அதை மாதிரி பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து பிளவுஸ் டிசைன் கொடுக்க வரும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிசைன் எடுத்துட்டு வந்து இந்த டிசைனை இப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல என்னோட டிசைனே நிறைய யூடியூப்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு, நான் என்னோட சைட்ல எல்லாம் இருக்குன்றனால அந்த டிசைனை அப்படியே வந்து எடுத்துட்டு வந்து இந்த டிசைனை அப்படியே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே, நம்ம பண்ண டிசைன் சரி ஓகே எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு ரெஃப்ரெஷ் லுக் இருக்கும். ஓகே, ஒரு ஆர்வமா பண்ணுவோம், ஓகே டிஃப்ரெண்டா பண்றோம், இதுல என்ன பிரச்சனை வருது, இது எல்லாம் கரெக்டா வருதா, நம்ம கரெக்டா ஃபினிஷிங் கொடுத்துருவோமா, இது கரெக்டா இருக்குமா, முடிச்சதுக்கு அப்புறம் இது அந்த கஸ்டமருக்கு பிடிக்குமா, அது சாட்டிஸ்பாக்சனா இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி பண்ண டிசைன் தான் ஓகே, நம்மளுக்கு தான் தெரியும் இது ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஓகே தான், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஸோ இவங்களுக்கும் பிடிக்கும், இவங்க பிடிச்சதானே அந்த டிசைன் நம்ம கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு புதுசா ஒரு டிசைன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காம ஒரு டிசைன், ஒரு 2-3 பிக்சர்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து 2-3 கலெக்டிவா ஒரு பிளவுஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஒரு டிசைனா வரப்போது. அந்த டிசைன் வந்து அந்த கஸ்டமருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இல்ல நம்ம பண்ணும்போது அது ஃபினிஷிங் கரெக்டா கொடுக்க முடியுமா அப்படின்றதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி பிளவுசஸ் பண்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். புதுசா ஏதாவது யாராவது டிசைன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டா பண்ணுவேன்.
ஸோ இந்த ப்ளவுஸ் அது மாதிரியான ஒரு டிசைன். இந்த ப்ளவுஸை வந்து அடுத்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸோட சாரியை பார்த்துடலாம். இது சாரி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலர். இது வந்து ப்ளூ வித் கிரீன் சேட்ல, ப்ளூ சாரி தான், பட் சைனிங் பார்க்கும்போது லைட்டாக கிரீன் சேட்ல வருது. பாருங்க, பிங்க் கலர்ல முந்தி, சாரியோட முந்தி, அந்த கிரீன் சேட் வித் ப்ளூ சேட்ல சாரி ஃபுல்லுமே பாருங்க, முந்தி ஃபுல்லுமே ஜரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் என்னன்னா, ரொம்ப பிரைட்டா கோல்டு பார்டர் இல்லாம கொஞ்சம் கோல்டு பார்டரே கொஞ்சம் டல் பார்டர் இருக்கிற மாதிரி தான் இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வாங்குறாங்க. நான் கூட ஒரு 2-3 கஸ்டமர் வரும்போது கேட்டேன், ஏன் இந்த மாதிரி டல் பார்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. உடனே சொன்னாங்க, கோல்டு ரொம்ப தகத்தகன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இதா இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ட்ரெண்ட் என்னன்னா, கொஞ்சம் மைல்டா பார்டர் வந்து மைல்டா இருக்கிற மாதிரி, ரொம்ப டார்க் பிரைட்டா இல்லாம கோல்டா இல்லாம இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் வாங்குறாங்க. ஸோ இந்த பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பார்டர் பாருங்க, பார்டர் வந்து கோல்டு பார்டர் தான், பட் கோல்டு பார்டரே வந்து பிங்க் வயலட் சேட் இருக்கிற மாதிரி பார்டர் அப்படியே வந்து டெக்ஸ்சரோட. ஸோ இந்த பார்டர் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இதோட பிங்க் பிளவுஸ் வந்து நான் இப்ப டிசைன் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஃபுல்லும் அந்த மடிப்பை எடுக்கவே கூடாது. இதுல என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து மேல கை பிடிச்சிக்கிட்டு தான் நான் எப்பவுமே வந்து சாரீஸ் எல்லாமே பண்ணுவேன். இதுல பிளவுஸ் கட் பண்றதா இருந்தாலும் சரி, சாரீ நாட் போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஃபால்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நாங்க வந்து சாரீ வாங்கும் போது என்ன மடிப்பு இருந்ததோ அந்த மடிப்பை வந்து எடுக்கவே மாட்டோம் எப்பவுமே. ஸோ அந்த மடிப்பை எடுக்காம தான் எல்லா ஒர்க்குமே நான் பண்ணுவேன். இதுவும் அதே மாதிரி தான், அந்த மடிப்புலேயே வந்து அப்படியே ஒர்க் பண்ணி அப்படியே வந்து டிசைனும் பிளவுஸ் கட் பண்ணி சாரீ நாட் போட்டு ஃபால்ஸ் பண்ணி எல்லா வேலையுமே பண்ணிட்டேன். ஸோ இப்போவும் அதே மாதிரி மடிப்பில் நான் ஃபோல்டு பண்ணிட்டேன். அடுத்து வந்து பிளவுஸ் பார்க்கலாம். இது பாருங்க, பிளவுஸோட பேக் நெக். இது வந்து ஆக்சுவலா பாட் நெக் டிசைன் பண்ணேன், பேக் நெக். அந்த கஸ்டமர் அதுதான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல வந்து ஆக்சுவலா கொடி டிசைன். கொடி டிசைன்ல அங்கங்க அந்த ஸ்டோன் வர்ற இடத்துல ஃபுல்லா மிரர், அப்புறம் ஸ்லீவோட எண்ட்லயும் மிரர், பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் வந்து இந்த ஸ்லீவோட எண்ட்ல என்ன ஒர்க் இருக்கோ அதே ஒர்க். அடுத்து வந்து இந்த பிளவுஸை வந்து க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். இது பாருங்க, இதுதான் வந்து கஸ்டமைஸ்டு மிரர் டச் ஒர்க். பாட் நெக் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு, ஃபினிஷிங் வந்து எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க பாட் நெக்கு. ஸோ இந்த நெக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லேயர் பாருங்க, இங்க வந்து ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஜரியில செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாட் நெக், இந்த மாதிரி சேப்டு நெக் பண்ணும் போதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்கணும், அப்பதான் அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டா வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லுமே மிரர் கொடுத்துருக்கேன். மிரர்ல வந்து அவுட்டர் லேயர்ல
ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் வந்து பாருங்க, ஒரு மிரர் வந்து ஜரியிலையும் இன்னொரு மிரர் வந்து சில்க் த்ரெட்லையும் போட்டிருக்கேன். இந்த சில்க் த்ரெட் வந்து இந்த பிளவுஸோட சாரியோட கலர் இது. ஸோ அந்த கலர் ஒன்று வரணுன்றதுக்காக அதை மேட்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து வெளியில வந்து லீஃப் லோடு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். லீஃப் இருக்கு, லீஃப் வந்து ஃபுல்லுமே வந்து பீட்ஸ் லீஃப். அடுத்து வந்து ஒரு கோல்டு ஸ்டோன் ரவுண்ட் ஸ்டோன் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு கோல்டு ஸ்டோன் கொடுத்துட்டு அதோட அவுட்டர் லைன்ல எந்த ஒர்க்கும் இல்லை, ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஒட்டி மிரர் இருக்குன்றனால இந்த ஸ்டோன் மட்டும் ஒட்டிட்டு அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து கிராண்டா இருக்கும். ஏன்னா இந்த கேப் வந்து அப்படியே விட்டுட்டோம்னா அசிங்கமா இருக்கும், நடுவில் துணி தனியா தெரியும். ஸோ அதனால அங்கங்க ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரி அப்படியே ஒட்டியாச்சு. ஸோ அந்த டிசைனை வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம நிறைய வேலைகள் பண்ண வேண்டி இருக்கும். ஏதாவது ஒரு டிசைன் செலக்ட் பண்றோம், அந்த டிசைனை பார்த்து அப்படியே பண்றோம்னு இல்லாம அதோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்னு கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ண வேண்டி இருக்கும். இதோட புட்டாஸ் வந்து பாருங்க, 3 ஸ்டோன் கோல்டு ஸ்டோனு, அதோட அவுட்டர் லேயர்ல ஜரி த்ரெட். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்ல கிராண்டா இருக்கும். இந்த மிரரே வந்து நம்ம இங்கே போடலாம். அப்படி போட்டோம்னா பெருசா மிரரா இருக்கிற மாதிரி தெரியும். ட்ரெஸ்ஸோட கிராண்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஸ்டோன் கொடுத்தேன். அடுத்து வந்து ஸ்லீவோட டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் பாருங்க எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு, எங்கேயுமே கேப் இல்லை, ஃபுல்லுமே வந்து கொடி டிசைன். ஆக்சுவலா அந்த கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் வந்து காமிச்சாங்க. அந்த டிசைன்ல வந்து இங்கே அந்த இடத்துல எல்லாம் வந்து சாரி கலர் ஸ்டோன் இருந்தது. ஸோ வந்து அவங்க வந்து சொன்னாங்க அந்த ஸ்டோனுக்கு பதிலாக எனக்கு மிரர் வச்சு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ மிரர் மட்டும் ஒட்டிட்டு மிரர்ல த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு விட்டா அந்த அளவுக்கு கிராண்டா இருக்காதுன்றனால வெளியில வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு லுக் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த டிசைன் வந்து நானே பண்ணேன். இது வந்து நல்ல கிராண்டா இருந்தது. வெறும் மிரர் மட்டும் கொடி டிசைன்ல அங்கங்க வெறும் மிரர் போட்டு மிரரோட அவுட்டர் லைன்ல த்ரெட் மட்டும் கொடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கிராண்ட் இருக்காது. இந்த பக்கத்திலேயே வந்து பீட்ஸ் எம்போஸ்டா இருக்கும்போது நல்லா வந்து கிராண்ட் லுக் கொடுக்குது. ஒரு பிரைடல் பிளவுஸ் அப்படின்றதுக்கான ஃபுல் இது வந்து ஃபுல் கிராண்ட்னஸ் வந்து இந்த பிளவுஸ்ல இருக்கு. வெறும் மிரர் ஒர்க் மட்டும் பண்ணோம்னா அந்த அளவுக்கு பிரைடல் பிளவுஸ் மாதிரி கிராண்டா இருக்காது, ஒரு ஃபேஷன் அட்டையர் மாதிரி ஆயிரும். ஸோ பிரைடல் பிளவுஸ்னு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த இடத்துல மிரர் கொடுக்கணும், எந்த இடத்துல பீட்ஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல ஸ்டோன் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே பார்த்து நான் இதில் பண்ணேன். இந்த பிளவுஸோட எண்டில் பாருங்க, ஆக்சுவலா இதோட ஸ்லீவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் இருந்தது. பார்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பார்டராக இருந்தது, இது கீழே இருந்தது. ஸோ அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்சரோட ஒரு டிசைனோட இருந்தது. ஸோ அந்த டிசைன் மேலேயே நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா கிராண்டாக இருக்காதுன்றனால அந்த பிளைன் பார்டர் கொஞ்சம் மட்டும் இந்த இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் அந்த பிளைன் பார்டர் எடுத்துட்டு அந்த பிளைன் பார்டர் மேல மிரர் வர்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேல ஃபுல்லா வந்து கொடி டிசைன் வர்ற மாதிரியும் கொடுத்துட்டு அங்கங்க ஃப்ளவர்க்குள்ள கொடி டிசைன்ல மிரர் வர்ற மாதிரியும் கொடுத்து இதை ரெடி பண்ணேன். இந்த ஸ்லீவை, இந்த ஸ்லீவ் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் இருக்கு, இது பாருங்க சூப்பரா வந்திருக்கு. ஸ்லீவ் ஃபுல்லுமே ஒர்க், எங்கேயுமே கேப் இல்லை, பிளவுஸ் ஃபுல்லுமே அப்படியே ஒர்க்கு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக். இந்த ஃப்ரண்ட் நெக் பேக்கில் என்ன ஒர்க் பண்ணமோ அதே சேம் ஒர்க்கு ஃப்ரண்ட்லேயும் வர மாதிரி பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த ஹேங்கிங்ஸ் பாருங்க, பீட்ஸ் நிறைய இருக்கிறனால பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஹேங்கிங்ஸு, அதில் வந்து கோல்டு கலரில் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வர மாதிரி ஹேங்கிங்ஸு. ஸோ ஃபுல்லுமே மேக்ஸிமம் நம்ம கோல்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவுக்கும் இந்த ஹேங்கிங்ஸ்க்கும் அப்படியே மேட்சாக இருக்கும். நிறைய ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம ஆரி ஒர்க்லேயே பண்ணுவோம், அப்படி இல்லாமல் இது வந்து ரெடிமேட் ஹேங்கிங்ஸ் தான். பட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த பிளவுஸ் டிசைன் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க, நிறைய பிளவுசஸ் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு டிசைன் பார்க்குறோம், நெட்ல இருந்து ஒரு பிக்சர் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பிக்சர் அப்படியே பண்ணாமல் அதில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லை ஒரு 2-3 பிளவுசஸ் வந்து சேர்த்து ஒவ்வொரு பிளவுஸில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரே பிளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அப்படி ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக டிசைன் வருமா, நம்மளோட டிசைன் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நீங்க வந்து இதே மாதிரி பிளவுஸ் வந்து நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, உங்களோட பிளவுஸ் பிளஸ் உங்களோட அளவு பிளவுஸ் நீங்க எனக்கு கொரியர் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பிளவுஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் திரும்ப கொரியர் பண்ணி வைப்பேன். உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் வந்து உங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு கொரியர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே நான் எடுக்கிறேன். அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு கைத்தொழில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டு நிறைய பேர் பிஸ்னஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டும் கற்றுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.